Hi everyone, welcome to this Java tutorial video series session. இன்றைக்கு இந்த வீடியோ டுட்டோரியல்ல நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருந்த நாங்கள் ஜாவாவில் 2 நம்பரில் இது பெரிய நம்பர்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இந்த டுட்டோரியலில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா ஜாவா ப்ரோக்ராமிங்கில் 3 நம்பரை கொடுத்து 3 நம்பர் அதாவது டிஃபால்ட்டாக 3 நம்பரை டிஃபைன் பண்ணி அந்த 3 நம்பரில் இருக்கிற பிகெஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல் டுட்டோரியலில் ஜஸ்ட் இஃப் எல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி செய்த நாங்கள். ஸோ இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்டீஜர் வேரியபிள் எக்ஸ் என்று சொல்லி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு 10 சொல்லி வேல்யூ அசைன் பண்ணுறேன். தென் ஒய் என்று சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு 20 செட்டுக்கு 30 டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட் முடிஞ்சுது. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய், அதாவது ஒய்யை விட எக்ஸ் பெருசாக இருக்கணும். அண்ட் ஓர்ன்னு சொல்லி 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இதை பற்றி நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் அதுக்கு முதல்ல நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுங்க. ஓரண்டா இதில் சொல்லப்படுற ரெண்டத்தா ஒரு விஷயம் நடந்தா ஓகே, அண்டா ரெண்டும் கட்டாயம் நடந்திருக்கணும் அதான் மீனிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யை விட பெருசாயும் இருக்கணும், அதே நேரம் எக்ஸ் செட்டை விட பெருசாயும் இருக்கணும். ஸோ அப்படி இந்த எக்ஸ் ஒய்எம் ஜெட்எம் விட பெருசா இருந்தா சிஸ்டம் என்ன அவுட்புட்டை தரும்னு சொல்லி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் அ லைன் largest number is x. ஸோ இதுல உங்களுக்கு கிளியர் தானே, இஃப் ஒய்யை விட அதாவது எக்ஸ் ஒய்யை விட பெருசாயும் ஜெட்டை விட பெரிய வேல்யூவும் இருந்தா கண்டிப்பா எக்ஸ் பெரிய வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இஃப் நான் க்ளோஸ் பண்றேன். அதுக்கு பிறகு எல்ஸ் இஃப்ன்றது இஃப் கண்டிஷன் தவிர்த்து மிச்சம் எல்லாமே எல்ஸ் இஃப்ண்டா இந்த இஃப் கண்டிஷன்ல எதுவும் ஃபோல் ஆகல, அதாவது இதுல விழுந்து ஆன்சர் வர இல்லையண்டா அது திரும்ப எல்ஸ் இஃப்ல செக் பண்ணப்படும். அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் ஆஃப் வெரிஃபிகேஷன். ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன்ல செக் பண்ணப்படும். ஸோ அடுத்த கண்டிஷன் நாங்க என்ன சொல்றோம்டா y பெரிய நம்பர் என்று சொல்ல போறோம். y பெரிய நம்பர்ண்டா y ஜெட்டை விட பெரியசா இருக்குமா இருந்தா, ஸோ இந்த கண்டிஷன்ல y ஜெட்டை விட பெருசா இருக்குமா இருந்தா y பிகெஸ்ட் நம்பர். ஸோ y ஜெட்டை விட பெருசா இருக்குமாண்டா y பிகெஸ்ட் நம்பர் என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இதுல நாங்கள் எக்ஸை பற்றி கதைக்கவே இல்லை. ஓகே, ஸோ இதுல நாங்கள் எக்ஸை பற்றி கதைக்கவே இல்லை. நீங்க வேணுமெண்டா இன்கேஸ், ஸோ நான் லேட்டரா சொல்றேன், எக்ஸை பற்றி கதைக்கவே இல்லை. ஏன் அதை பற்றி கதைக்கலைண்டா எக்ஸ் பெரிய நம்பர்ண்டா முதல் கண்டிஷன்லயே எக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டுரும். ஸோ அதால நாங்கள் எக்ஸை இதுல செக் பண்ண தேவையில்லை, சட்டோட மட்டும் கம்பேர் பண்ணா போடும். y சட்டை விட பெருசா இருக்குமா இருந்தா y பிகெஸ்ட் நம்பர். அடுத்தது ஃபைனலா எல்ஸ் பார்ட்ல என்ன சொல்றோம்டா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம். இப்போ சட்டை கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ சட்டை கம்பேர் பண்ணி இதுலேயும் எக்ஸிக்யூட் ஒன்றும் ஆக இல்லையண்டா கடைசியா சட் தான் லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். வில் செக் எல்லா பிரேக்கெட்டும் க்ளோஸ் ஆகிட்டு வில் கம்பைல் திஸ். largest number is 30. largest number is 30 எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப இதை நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இப்ப இங்க பார்ப்போம் x 10 y 20. ஸோ இங்க 10 20 விட பெருசோ இல்ல, 10 30 விட பெருசோ இல்ல. ஸோ அப்ப இந்த கண்டிஷன் அவளா ஃபால்ஸ். இதில் செக் பண்ணி பார்த்து இது ஃபால்ஸ் ஆனோன்னா அகெயின் அடுத்த எல்சிஃபுக்கு போவேன். ஸோ அடுத்த எல்சிஃபுக்கு போனோன்னா இங்கே y 20 z 30. ஸோ y 20 z 30 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா? இல்லை.
இதுவும் வந்து ஃபால்ஸ். ஏனெண்டா செட் தான் பெரிய வேல்யூ. தென் டிரெக்டா எல்ஸுக்கு போய் எல்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். இதுல நீங்க வேணுமெண்டா இதையும் கொடுக்கலாம். பட் இது கொடுக்கணுமென்ற தேவையே இல்லை. பட் நீங்க வேணுமெண்டா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாமெண்டா கொடுக்குறால எந்த சேஞ்சஸுமே வரப்போதே இல்லை. y is greater than x இப்படியும் கொடுக்கலாம். ஏனெண்டா y பெரிய நம்பர்னு சொல்லணும்னா அது கட்டாயம் z விட பெருசாயம் இருக்கணும், x விட பெருசாயம் இருக்கும். ஏன் இது கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி எடுத்த பார்ப்போம். கொடுக்க தேவையில்லைண்டா ஆல்ரெடி x பெருசண்டா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். பிறகு x பெரிய நம்பர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரவே வராது. ஸோ இப்போ வந்து எக்ஸை 100 சொல்லி கொடுப்போம். கொடுத்துட்டு கம்பைல் பண்ண வேண்டாம். இஃபிலேயே அந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். என்ன நடக்கும்? y விடவும் x பெருசு, z விடவும் x பெருசு, அப்ப x தான் வந்து பெரிய நம்பர். சின்ன விஷயம்தான், பட் யூ வாண்ட் டு கெட் ப்ராப்பர்லி கிளியர் ஐடியா. ஸோ நீங்க வந்து சரியா கிளியரான ஐடியா வந்து எடுக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா இது காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். ஸோ ஒரு ஐடியா வந்து கிளியராக எடுத்துட்டீங்களா தென் இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ இதில் என்னென்ன நடக்குது, என்ன ஸ்டெப்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. 2-3 டைம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா you will get the proper idea. Okay, so that's all in this video. So we will meet with a new program in the following session. Fine.